Ashwi's mom. பட்டர் கார்லிக் சிக்கன் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அளவு பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கப்பில் 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்பு மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஜாஸ்தி இருக்கணும், அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதுக்கும் கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ட்ரை மாவாக யூஸ் பண்ண போகிறோம், தண்ணிலாம் விடாமல் ஒரு ட்ரை மாவு கோட்டிங்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஊறின அந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த ட்ரை மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நல்லா உதறிட்டு ஆயிலில் போடுங்க. சும்மா அப்படியே தொட்டு போட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து அந்த மாவெல்லாம் உதிர்ந்துட்டு தனியாக வந்துடும். அதனால் மாவை வந்து நல்லா அழுத்திட்டு நல்லா உதற விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது அப்படியே கூட சாப்பிடலாம், எந்த விதமான மேற்கொண்டு நம்ம செய்யாமல் கூட சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்னொரு பேனில் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் கார்லிக் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நல்லா இடிச்சுட்டு அப்படி கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட போகிறோம், அதனால் இது பொடியாக நறுக்குனிங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும், இல்லாட்டி எதுன்னு தெரியாமல் நம்ம கடிச்சிருவோம். இன்னொன்று பொடியாக நறுக்கும் போது உங்களுக்கு ஸ்பைசினஸ் அவ்வளோவா தெரியாது. உள்ளே இருக்கிற சீடை வந்து வேணும்னா பாதி கொஞ்சம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் ரெட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கேப்சிகம் அவைலபிளாக இருக்கோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் வேகிறதுக்கும் எப்பயுமே கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணுங்க, அடுத்தடுத்துன்னு போடக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம்னா சம்டைம்ஸ் அது கொலன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சு சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஊற்றுனதே போதும்னா விட்டுருங்க, நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ அதனால் மறுபடியும் இப்போ கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங் எல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். ஃபைனலாக 2 ஸ்பூன் மயோனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும் நம்மளுடைய இந்த பட்டர் கார்லிக் சிக்கன். நிறையாவும் ஆட் பண்ணக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மயோனீஸ் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கணும்னா நம்மளுடைய பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.